அத்தை இந்தாங்க. குடுமா. அப்படியே சுமதி, பால்ல கொஞ்சம் மஞ்சளை கலக்கி கொண்டு வரியா? எடுத்துட்டு வரேன் அத்தை. அத்தை ஒரு நிமிஷம் இருங்க, நான் இதோ வரேன். சுமதி இந்த வீட்டோட மருமக. அவ எங்களுடைய மரியாதை. அவளை நீ தொடறதுக்கு முன்னாடி எங்களை தாண்டி தான் நீ போக வேண்டியதா இருக்கும். அத்தை, எனக்கு ஒரு விஷயம் தான் புரியவே மாட்டேங்குது. சௌமியா அண்ணியும் அருணுமே இவளை பத்தி கவலைப்படல, அப்புறம் நீங்க மட்டும் ஏன் இவளை தலையை தூக்கி வச்சாடுறீங்க? அப்படி என்ன அவசியம்? இன்னும் ஒரு வார்த்தை அவளை பத்தி ஏதாவது பேசின உங்க எல்லாருக்கும் அவளை பார்த்தா இலக்கரமா போச்சா? அங்க மும்பையில அருண் சௌமியாவும் அவளை தனியா விட்டுட்டு வந்துட்டாங்க. அன்னைக்கு நான் முடிவு பண்ணிட்டேன், திரும்பி வந்தது சமுதாயத்துல அவளுக்குன்னு ஒரு மரியாதையை நான் ஏற்படுத்தணும்னு முடிவு பண்ணிட்டேன். அறிமுகம் வலிமையா இருந்துச்சுன்னா அவளை சீன்றதுக்கு யாருக்கும் எந்த தைரியமும் வராது. எனக்கு நம்பிக்கை இருக்கு, இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு சௌமியாங்கிற பேய் இந்த வீட்டை விட்டு கண்டிப்பா ஓடி போயிடும். அப்புறம் சுமதி தான் இந்த வீட்டோட எதிர்காலம். உனக்கு நல்லா புரிஞ்சுதா? இனிமே நீ ஒரு குழந்தைனார் அன்னைக்கு என்ன மரியாதையை கொடுக்கணுமோ அதே மரியாதை தான் நீ கொடுக்கணும். சரி அத்தை. அத்தை வாங்க, நான் உங்க கையில மஞ்சள் போட்டு விடுறேன். பூக்கள்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கணும். அதோட மண்டபத்தை நல்லா அலங்கரிக்கணும். சார், நீங்க எதுக்குமே டென்ஷன் ஆகாதீங்க சார். உங்களுக்கு எல்லா வேலையையும் நான் நல்லபடியா முடிச்சு கொடுக்கறேன் சார். நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுறேன். அப்புறம்னா எப்போ? ரவி, உன்னோட கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் குழந்தைய பெத்துப்பிய அப்பவா? என்னால இப்ப எதையும் பேச முடியாது. சொன்னா புரிஞ்சுக்க. புரிஞ்சுக்கணுமா? நான் புரிஞ்சுக்கணுமா? என் லைஃப நீ ஒரு வழி பண்ணிட்டு இப்ப என்ன புரிஞ்சுக்க சொல்றியா? நான் எதுவும் புரிஞ்சுக்க போறதில்ல. நீ இப்பவே வந்து என்ன சந்திக்கணும், இல்லனா நான் உன் வீட்டுக்கு வந்துருவேன். என்னப்பா, நாளை காலையில பொண்ணு வீட்டுக்காரங்க வராங்க. உனக்கு ஒரு புது வாழ்க்கை ஆரம்பமாக போகுது. அப்புறம் நீ ஏன் தேவையில்லாத ஆளுங்க கிட்ட பேசி நேரத்தை வீணடிச்சுக்கிற? வா, இன்னும் நிறைய ஏற்பாடு பண்ண வேண்டியிருக்கு. வாப்பா. ஹலோ, புது வாழ்க்கை? நான் எப்போதும் உன்னை இந்த வாழ்க்கையை வாழவே விட மாட்டேன்.
போதும் போதும். இந்தாங்க பால் குடிங்க அத்தை. நீ வச்சுட்டு போ, நான் குடிக்கிறேன். இந்த சுமதிக்காக நான் இன்னும் எவ்வளோ ஆறா வாங்க வேண்டியது இருக்கும்னு தெரியலையே. என்ன அத்தை இப்படி அரைஞ்சிட்டீங்க? எனக்கு இன்னும் கூட வலிக்குது. கவலைப்படாத, மருந்தை நானே தயார் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எல்லாருடைய வேதனையும் தூரம் ஆயிடும். இப்ப நீ இங்கதான் நின்னுட்டு இருக்க போறியா? சரி அத்தை, நான் போயிட்டு வரேன். உன் தங்கச்சி எதிரில் நான் உன்னை பெருமையா காட்டிக்க முடியாது சௌமியா. அதனால தான் கிராமத்து மக்கள் எதிரில் நான் உன்னை அப்படி பண்ண சொன்னேன். ஆனா நீ பார்த்துக்கிட்டே இரு, இனிமே நான் இந்த வீட்டில் உன்னை எப்படி எல்லாம் பண்ண போறேன்னு பார்த்துக்கிட்டே இரு. புரிஞ்சுதா? சரிங்க பிரீத்தி. இன்னையிலிருந்து அந்த ஓடுகாலியோடைய வேலையெல்லாம் நீயும் ரவீனாவும் தான் செய்யணும். அவகிட்ட சொல்லிடு. ஆனா நீங்க தானே சௌமியாவை கண்காணிக்க சொன்னீங்க, அதோட எங்க 2 பேரையும் பிரிச்சு வேற வச்சிட்டீங்க. ஏன் குரு அம்மா நினைச்சா எந்த நேரத்தில் எந்த முடிவு வேணாலும் எடுக்கலாம். அது மட்டும் இல்லை, என்கிட்ட கேள்வி கேட்கறதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. அப்புறம் சௌமியாவை கண்காணிக்கிற விஷயத்தை பற்றி சொல்லணும்னா அதுக்கு அவசியமே இல்லை. அவளை பற்றின எல்லா விஷயத்தையும் இனி அவள் வீட்டில் இருந்து அவள் மாமியாரே எனக்கு கொடுத்துருவாங்க. நீங்கள் போகலாம். சுமதி, உனக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அந்த எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோ. உங்களுக்கு பிடிச்சதை நீங்க எடுத்துக்கோங்கக்கா. மீதி என்ன இருக்கோ அதை நான் எடுத்துக்கிறேன். எதுவும் பேசாம இருக்க? என்ன ஆச்சு? நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா? உனக்கு ஏதாவது பிரச்சனையா? எந்த பிரச்சனையும் இல்லக்கா. அத்தை, சௌமியா அண்ணி இப்பதான் சுமதியோட ரூம்குள்ள போயிருக்காங்க. அருண் இப்ப எங்க இருக்கான் தெரியலையே. ரொம்ப நேரமா அவர் வீட்லயும் இல்லை. சுமதி, என்னாச்சு உனக்கு? வந்ததுல இருந்து அமைதியா இருக்க. ஏதாவது பேசு. என்ன பேசுறது? சிரிக்கணுமா? நான் என்ன பண்ணணும்? சத்தம் போட்டு எல்லார்கிட்டயும் நான் சந்தோஷமா இருக்கேன்னு சொல்லவா? இல்ல எதுவும் சொல்லாம பைத்தியம் மாட்டும் சிரிச்சுட்டே இருக்கவா? உங்களுக்கு என்னதான் வேணும்? ஏன் ஒரு விஷயத்தை பிடிச்ச இப்படி இழுத்துட்டு இருக்கீங்க? ஜவ்வ மாதிரி. அக்கா, நான் நல்லாதான் இருக்கேன். ப்ளீஸ் ஒரே கேள்வியை திருப்பி திருப்பி என்கிட்ட கேட்காதீங்க. சுமதி, சௌமியா,
2 மருமகளும் இங்க இருக்கீங்க. ஆனா என் பையன் எங்க இருக்கான்னு தெரியல. அவர் எங்க இருப்பாருன்னு எனக்கு தெரியும். போ, போய் கூட்டிட்டு வா. உன்னை தவிர அவன் வேற யார் பேச்சும் கேட்க மாட்டான். சரி. நான் என் பையனை பார்த்துட்டு தான் வரேன். அவனுக்கு என்ன புரிய வைக்கிறது, எப்படி புரிய வைக்கிறது, எது சரி எது தப்புன்னு அவன் புரிஞ்சுக்கவே மாட்டான். என் பேச்சும் கேட்கவும் மாட்டான். வீட்டுக்கு வாங்க. எந்த வீடு? யாரோட வீடு? ஏங்க இப்படி பேசுறீங்க? வேற எப்படி பேசுறது? அங்க யாருக்காவது என் மேல அக்கறை இருக்கா? அட்லீஸ்ட் இவங்களாவது என் பேச்சை கேட்பாங்க. ஆனா இவங்கெல்லாம் உங்க குடும்பமா ஆக முடியாது இல்லைங்க. அந்த ஷோ காட்டிட்டு இருக்கிற குடும்பத்தை விட இது பரவாயில்ல. உனக்கு எதுவும் புரியாது சௌமியா. நீங்க இருந்து கிளம்பு. உங்களை கூட்டிட்டு போகாம நான் இங்க இருந்து போக மாட்டேன். இங்க பாருங்க, நீங்க வர வரைக்கும் நான் இங்கதான் உட்காருவேன். உங்களுக்கு எப்ப தோணுதோ அப்ப சொல்லுங்க. சரி, எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க. இப்படி வாயை மூடிக்கிட்டு நீங்க உங்ககிட்ட என்ன பேசுறீங்க? ஒரு வேலை இங்க இருக்கணும்னா பேசாம இரு, இல்லைன்னா இங்க இருந்து கிளம்பு. என்னால பேசாம இருக்க முடியாதுங்க. அப்புறம் உங்களை கூட்டிட்டு போகாம நான் வீட்டுக்கு போகவே மாட்டேன். அதனால நான் இங்கேயே உட்காந்துக்கிறேன். உங்களுக்கு எப்ப தோணுதோ அப்ப என்கிட்ட சொல்லுங்க. உன் மனசுக்கு சரின்னு படுறது சரி. ரொம்ப நேரம் ஆயிடுச்சுங்க. நீங்க ராத்திரி பூரா இங்கதான் இருக்க போறீங்களா? என்னால முடிஞ்ச வாழ்க்கை முழுக்க இங்கேயே இருந்துருவேன். வீட்ல உள்ளவங்க இங்க வரத்துக்குள்ள ப்ளீஸ் கிளம்புங்க. சரி, ஓகே. அப்போ வீட்ல இருந்து யாராவது வர வரைக்கும் நாம இங்கேயே இருக்கலாம்.
எல்லாருக்கும் முன்னாடி அப்படி பேச வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு? எல்லாம் எப்படி நடக்குதோ அப்படியே விட்டுருக்கலாம்ல. நான் பேசுறதுல தப்பு என்னங்க இருக்கு? அது உண்மைதானே? சுமதி உங்க மனைவி இல்லையா? இங்க பாருங்க, இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு எல்லாருக்கும் உண்மை தெரியதாங்க போகுது. அதனால குறைஞ்சது யார்கிட்டயும் உண்மையை மறைக்க வேண்டிய அவசியம் இல்லைல்ல. உண்மை என்னன்னு எனக்கு தெரியும், ஆனா எனக்கு அது பிடிக்கல. அப்புறம் நான் உன்னை திருநங்கன் கூப்பிட்டதுக்காக ஐம் சாரி. யாராவது உன்னை அந்த பேர் வச்சு கூப்பிடும்போது என் ரத்தம் கொதிக்க ஆரம்பிச்சிடும். ஆனா நானே இன்னைக்கு உன்னை ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க, எனக்கு புரியுது. நீங்க கோவத்துல சொன்னீங்க. பரவாயில்லைங்க, விடுங்க. எப்படியும் அது உண்மைதானே. அப்புறம் எத்தனை நாளைக்கு நீங்க அதை ஏத்துக்காம இருக்க முடியும்? ஒருவேளை அந்த உண்மை எனக்கு சம்பந்தப்பட்டதா இருக்கட்டும், இல்ல உங்களுக்கும் சுமதிக்கும் சம்பந்தப்பட்டதா இருக்கட்டும், நீங்க எதை ஏத்துக்காம இருக்கீங்களோ, எதுக்காக முகத்தை திருப்பிக்கிறீங்களோ, அதாங்க உங்க எதிர்காலம். நீங்க ஒரு முறை நல்லா யோசிச்சு பாருங்க. சரி வாங்க, இப்ப வீட்டுக்கு போலாம். எல்லாரும் காத்துட்டு இருப்பாங்கல்ல. போலாமா? அக்கா, ராத்திரி சப்பாத்திக்கு பன்னீரும் வெண்டைக்காய் பொரியலும் பண்ணிருக்கேன். வேற ஏதாவது பண்ணணுமா? ஏன், யாருக்காவது ஊர்வலம் வரப்போதா? இல்லக்கா, இப்ப எங்க ஊர்வலம் வரப்போகுது? நான் என்ன நினைச்சேன்னா உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டுடலாமே. எல்லாத்தையும் கேட்டு அப்படி செய்யற மாதிரி. சரி அக்கா, டைம் ஆயிடுச்சா? ஆனா இன்னும் அருண் வரவே இல்ல. சௌமியா அவனை போய் கூட்டிட்டு வர போறாளா இல்ல அங்கேயே செட்டில் ஆக போறாங்களா? அநேகமா ஹனிமூன் போனது இன்னும் அவங்களுக்கு பத்தல போல இருக்கு. இப்போ உனக்கு ஒருத்தரை குறை சொல்லணும்னா உனக்கு தூக்கம் வராதுல்ல? ஒரு வேலை பண்ண, இப்ப நீ போய் கிச்சன்ல பருப்பை தாளிச்சிரு போ. இவளுக்கு வேலை எதுவும் இல்லைன்னா இப்படிதான் பேசிக்கிட்டே இருப்பா. அத்தை வேணும்னா சொல்லுங்க, நான் அருணுக்கு ஃபோன் பண்றேன். இல்ல வேணாம், விடு. அவன் உன் போன் எடுக்க மாட்டான். சுமதி நீ பண்ணுமா? ஒருவேளை அவன் உன்கிட்ட பேசலாம். பண்ணு.